மேம் செமன் ஃப்ரீசிங் அப்படின்னு சொன்னீங்க மேம், இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்? ஓகே, ஸோ இந்த விந்து வந்து நம்ம உரைப்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி ஸ்பெர்மே இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஒரு நேரம் அவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்சியன்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும், நல்ல ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இவங்களோட ஸ்பெர்ம்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா திரும்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிளாட்டோயிங் நடக்கும், அவங்களுக்கு எஃபெக்ட் இல்லாமல் அப்படியே வந்து பிளாட்டோ ஆகிட்டு ஸ்பெர்ம்ஸ் இம்ப்ரூவ் ஆகாமையே போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ரீசிங் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் எஃபெக்டிவாக இல்லைன்னா கூட நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண ஸ்பெர்ம்ஸை வச்சு இவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஆர் இக்ஸி ட்ரீட்மெண்ட்டில் பேபி கொடுக்க முடியும். இது ஒரு இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, பாடியில் எந்த ஒரு ஆர்கனுக்காகவும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அப்போ அவங்க வந்து ரேடியோ தெரப்பி இல்லை கீமோதெரப்பி கேன்சருக்காக மெடிசின்ஸ் எடுப்பாங்க ஒரு 6 மாதத்துக்கு. ஸோ இது வந்து பெர்மனண்ட்டாக வந்து விரப்பையை வந்து டேமேஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸை வந்து தேவையான அளவுக்கு 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ 3 வாட்டியோ தேவையான அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு போகலாம். இப்போ அவங்க வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்கன்னா ஷீல்டு யூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அந்த இடத்த மட்டும் ஷீல்டு யூஸ் பண்ணிவிட்டு விரப்பை இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் ரேடியோ தெரப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் சப்போஸ் அவங்க வந்து மெடிசின்ஸ் ஐவியில் எடுக்க போகிறாங்க, பிளட்டில் கலக்க போகுது அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீசிங்கில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் முக்கியமான சில காரணங்கள்னால குழந்தை பேர் வந்து தள்ளி போடுவாங்க. ஸோ இப்போ ஒரு திருமண வயதையும் தள்ளி போடுவாங்க, குழந்தை பேரையும் தள்ளி போடுவாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் திருமணம் ஆன பிறகு கூட குழந்தை இப்போ நம்மளுக்கு நிற்கக்கூடாதுன்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ப்ரொஃபைலாக்டிக்காகவே, அதாவது பாதுகாப்புக்காக ஒரு முறை நீங்கள் வந்து அவங்களுடைய விந்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை நமக்கு 5 வருஷம் கழிச்சோ 7 வருஷம் கழிச்சோ இருக்குன்றது நம்மளுக்கு நிச்சயம் கிடையாது. ஸோ நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஒரு சாம்பிள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு என்றைக்குமே இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும். நம்மளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலான்றது நம்மளுக்கு தெரியும்.